செய்யாலே நோயா. கடைசி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும். இரவும் பகலும் உமது சமூகம் இடைவிடாமல் உம்மோடு தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்ன 50 நாள் உம் பிரசன்னத்துல நான் இருந்துட்டேயா. ஆண்டவரே, என்னால எனக்கு தொடரலப்பா. உங்க பிரசன்னம் எத்தனை இன்பம், உங்க சமூகம் எத்தனை. 50 நாள் உங்க பிரசன்னத்தை நான் உணர்ந்துட்டேன்ப்பா. நான் இனி விடக்கூடாதுப்பா. எத்தனை நன்மை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கனி. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கனி. என்னாலும் எதற்காக இழந்திட மாட்டேன். என்னாலும் எதற்காக இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே உங்க சமூகம் எத்தனை நன்றி. உங்க சமூகம் எத்தனை இன்பம். உங்க சமூகம் எத்தனை இன்பம். உங்க சமூகம் எத்தனை நன்மை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த 50 நாள் ஆண்டவரோடு அதிகாலையிலே ஆண்டவரோடு இருக்கிற தலைப்புல 50 நாள் ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறேன். நீ வரப்போகிற நாட்கள் எல்லாம் கேட்ட ஒவ்வொரு தேவ செய்தியும் தீவிரமாய் உனக்குள்ளே செயல்பட வேண்டுமானா தாகத்தோடு தேவ சமூகத்திலே காத்திரு. அவர் உன்னை கொண்டு இந்த ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில உன்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆராதனை முழுவதுமா இடைப்பட்ட கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நாம் யாவரும் உட்காரலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாளிலே இந்த சங்கீதங்களின் புத்தகம் 150ஆம் சங்கீதம் கடைசியாக நாம் தியானிக்கிறதான இந்த சங்கீத தியானத்தின் இந்த வேலைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு பாராட்டினதான நல்ல ஐக்கியத்துக்காகவும் அன்பிற்காகவும் உபசரிப்புக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜெபத்துக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே அநேக பலவீனங்கள், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நல்லவராகவே இருந்து இந்த 50 நாள் அளவும் உங்களோடு கூட இணைந்து வேத வசனத்தை தியானிக்க, வேத வசனங்களை உங்களோடு கூட சேர்ந்து திரும்பவுமாக அதை கவனிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 150ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 150ஆம் சங்கீதம் நாம் தொடர்ச்சியாக கடைசி 5 சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அல்லேலூயா சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த கடைசியாக இந்த சங்கீதமும் அல்லேலூயா சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது அல்லேலூயாவில் ஆரம்பித்து அல்லேலூயா என்ற வார்த்தையிலே முடிகிறதுனாலே இதை அல்லேலூயா சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் இதில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். என்னவென்றால்,
துதியுங்கள் 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 என்ற வார்த்தை 11 முறை இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 6 வசனங்கள். இந்த 6 வசனத்திலே 11 முறை துதியுங்கள் 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 என்று சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அல்லேலூயா என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தா எல்லாமே பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள் என்றாலும் அல்லேலூயா என்றாலும் சில பழைய மொழிபெயர்ப்பில் தான் அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்திலே நாம் பார்ப்போமேயானால் அல்லேலூயா என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அது வெளிப்படுத்தல தான் அல்லேலூயாவே தொடங்குது. ஆனால் சில பழைய மொழிபெயர்ப்பிலே அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ஆங்கில வேதத்தை நாம் பார்த்தோமேனா அல்லேலூயா என்ற இடத்துல பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கும். அப்படி என்றால் இந்த சங்கீதத்தில் 11 முறை துதியுங்கள் என்று சொல்லி 2 முறை அல்லேலூயா என்று சொல்லி மொத்தம் 13 முறை ஆண்டவரை துதியுங்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த சின்ன சங்கீதத்திலே ஆண்டவரை துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் இந்த சங்கீதமானது 4 கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறது. ஆண்டவரை துதிப்பதை குறித்ததான 4 கேள்விகளுக்கு இந்த சங்கீதமானது நமக்கு பதில் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். முதலாம் வசனம். முதலாவது என்ன கேள்வி என்றால் ஆண்டவரை நான் எங்கே துதிக்க வேண்டும்? ஆண்டவரை நான் எங்கே துதிக்க வேண்டும்? இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த சங்கீதம் பதில் சொல்லுகிறது. எங்கே துதிக்க வேண்டும் என்றால் 150ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். எங்கே நாம் துதிக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலே. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் எங்கே துதிக்க வேண்டும் என்று சொல்லி. எங்கெல்லாம் துதிக்க வேண்டும்? சபையிலே தேவனை துதிக்க வேண்டும், வீட்டிலே தேவனை துதிக்க வேண்டும், யுத்த களத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு முன்பதான சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதமானது எங்கே துதிக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலே. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஸ்தலம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வீடு, தேவனுடைய வீடு அல்லது தேவ ஸ்தலத்திலே நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றார். எங்கப்பா ஆண்டவரை நான் துதிப்பது? எங்கே ஆண்டவரை துதிப்பது? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு அந்த ஸ்திரீயானோடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், யூதர்கள் ஒரு மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள், மற்றவர்கள் இன்னொரு மலையிலே தொழுது கொள்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எங்கே நாம் தொழுது கொள்ள வேண்டும்? அதுதான் அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய கேள்வி. அநேக கேள்விகள் உண்டு. அதுல 3 கேள்விகள் அவள் கேட்கிறார். அதில் ஒரு கேள்வி என்னவென்றால், நான் எங்கே ஆண்டவரை துதிப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், இது எந்த காலம் என்றால் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம். எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நேரம் இது. அதனால நீங்க எங்க வேணாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு கேள்விக்கு அடுத்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். 2ஆம் வசனத்திலே
துதிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துல துதிக்க வேண்டும். எங்கே துதிக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலே துதிக்க வேண்டும். இரண்டாவது, ஏன்பா நான் ஆண்டவரை துதிக்கணும்? அநேகருக்கு கேள்வி. சபைக்கு வராங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? நேற்றைய தினத்துல நாங்க ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங்ல ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவங்க கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம், எதுக்காகலாம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க, துதிக்க போறீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கெல்லாம் நிறைய காரியம் ஒவ்வொருத்தரா அப்படியே லைனா சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, எதுவுமே எனக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு நான், இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்காருப்பா, உங்க வேலையில ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்காரு, நீங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்க, போயிட்டு வர்றதுல பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, இதுக்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்கு ஆண்டவரை துதிக்க போறீங்க அப்படின்னா, அப்போ என்னதான்றாரு, அமைதியா எதுவுமே சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? ஆண்டவர் நிறைய நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், எல்லாம் சரிதான், நான் ஏங்க ஆண்டவரை துதிக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு தான் இங்கே சங்கீதக்காரன் பதில் சொல்லுகிறார். எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். முதலாவது, நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், அவருடைய கிரியைகளை நினைத்து, அவருடைய கிரியைகளை நினைத்து, அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமையான அந்த செயல்களை நாம் நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் வல்லமையான காரியங்களை அநேகருக்கு செய்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதை நினைத்து நாம் துதிக்கிறோம். அது ஒரு பகுதி. அடுத்தது என்னவென்றால், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதற்காகவும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவருடைய குணாதிசயத்தை சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க. ஒன்று, அவருடைய கிரியைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய குணாதிசயம், வல்லமையுள்ள செயல். அடுத்தது, மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவம். அவருடைய செயல்களை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவமான அவருடைய குணாதிசயங்களை நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். முதலாவதாக, எங்கே துதிக்க வேண்டும்? இரண்டாவதாக, ஏன் நான் துதிக்க வேண்டும்? ஏன் நாம் துதிக்க வேண்டும்? மூன்றாவதாக வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். போதும். இந்த இடத்துல மூன்றாவது ஒரு கேள்விக்கு இந்த சங்கீதக்காரன் பதில் சொல்லுகிறார். எங்க துதிக்கணும், ஏன் துதிக்கணும்? இப்போ எப்படிங்க நான் துதிக்கிறது? எப்படி நான் துதிக்கிறது? அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி துதிக்க வேண்டும் என்றால், எக்கால தொனியோடு அவரை துதிக்க வேண்டும், வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதிக்க வேண்டும், தம்பூரோடு நடனத்தோடு அவரை துதிக்க வேண்டும், யாழோடு தீங்குழலோடு அவரை துதியுங்கள். இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இத 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். 2 பிரிவாக. முதலாவது, இசைக்கருவிகளோடு ஆண்டவரை துதிப்பது, இசைக்கருவிகளோடு ஆண்டவரை துதிப்பது. இரண்டாவதாக, நம்முடைய சரீரத்திலே ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி துதிப்பது. சரீரத்தில் எப்படி மகிமைப்படுத்துவது? வாசிக்கலாம். 4ஆம் வசனம். நடனத்தோடு. 5ஆம் வசனம். கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளம். இந்த நடனம் கைத்தாளம் எல்லாம் எந்த இசைக்கருவியோடு?
சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனால் இது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. இசை கருவிகளோடு ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சரீரத்தில் ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, பாடலாம் பாடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கை தட்டுறதுல அவங்களுக்கு கஷ்டம். நிறைய பேர் சொல்றாங்க, இது உண்மையா என்னன்னு தெரியல, நிரூபிக்கப்பட்டதான்னு தெரியல எனக்கு. அதாவது நம்ம கையை தட்டும் போது அந்த ஒரு நரம்பு என்ன பண்ணுதான், அது நேரா ஹார்ட்டுக்கு போய் இருதயத்தை என்ன பண்ணுதான் அதிகமா பம்ப் பண்ணுதுன்னு சொல்ல. இதுக்கு அது நிரூபிக்கப்பட்ட உண்மையான்னு எனக்கு தெரியல. அதனால ஆயுள் காலம்னது கொஞ்சம் அதிகமா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்கலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ கைகளை தட்டி நம்ம சபையில ஆராதிக்கும் போது ஆண்டவர் இந்த சரீரத்தின் மூலமாக, என்னுடைய சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கை தட்டுறதை பத்தியே பேசுறீங்க, டான்ஸ் ஆட சொல்லுங்க, நாங்க நல்லா ஆடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம், டான்ஸ் ஆடலாம். அது எங்கன்னா வீட்டில் நீங்க என்ன பண்ணுங்க, அழகா உங்களுடைய ரூம்ல நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா என்ன பண்ணுங்க, நடனத்தோடு ஆண்டவரை துதியுங்கள், நடனத்தோடு ஆண்டவரை துதியுங்கள். நம்முடைய சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த எப்படி நான் ஆண்டவரை துதிப்பது? இசை கருவிகளோடு ஆண்டவரை துதிப்பது. இரண்டாவதாக சரீரத்தின் மூலமாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பணிந்து குனிந்து கரங்களை தட்டி பேரோசை உள்ள அந்த தொனியோடு கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கை தட்டுறதுன்னா எங்கதான், சேரை தான் என்ன பண்றாங்க இல்ல, நம்ம கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நாம் சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளினாலே சத்தமாக நாம் அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கும் போது என் சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாடுறேங்க, மனசுக்குள்ளேயே நான் பாடின்னு இருக்கிறேன், கண்ணை மூடி நான் மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருக்கிறேன். இல்லை தேவ ஜனமே, வாய்களை நம்ம விரிவாய் திறந்து நம்ம பாடும்போது அந்த உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தினாலே நாம் ஆண்டவரை, சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு கேள்விக்கு இந்த சங்கீதக்காரன் பதில் சொல்லுகிறார். வாசிக்கலாம், 6ஆம் வசனம். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. இப்போ கடைசியா ஒரு கேள்வி, யார் தேவனை துதிக்க வேண்டும்? யார் தேவனை துதிக்க வேண்டும்? எங்க தேவனை துதிக்க வேண்டும்? ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? கடைசியாக ஒரு கேள்விக்கு இந்த சங்கீதக்காரன் பதில் சொல்கிறார். யார் தேவனை துதிக்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் தேவனை துதிக்கணும்? சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே சுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. சுவாசம் இல்லைன்னா நம்ம இங்க இருக்க, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் இங்க சுவாசம் உள்ள யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம 148ஆம் சங்கீதத்திலே நாம் தியானித்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 13 முறை, அந்த சங்கீதத்திலும் 13 முறை துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலும் 13 முறை துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்ப்போமேனால் எதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும்னு பார்த்தோம். வானத்தில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், பூமியில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், சிறிய காரியம் பெரிய காரியம் மனுஷர்கள் எல்லாமே ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உயிர் அற்ற
ஜீவன் இல்லாத, சுவாசம் இல்லாத எல்லா காரியங்களும் ஆண்டவரை துதிக்கணும். ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுது? துதித்து கொண்டுதான் இருக்குது. மனுஷராகிய நமக்கு நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம்? மறந்து விடுகிறோம். அதனால சொல்றார், சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். இந்த சுவாசமுள்ள யாவரும் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இந்த சுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ஆனா மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவன் என்னவாக மாறினான் என்றால், ஜீவ ஆத்துமாவாக மாறினான். இது மற்றதுக்கு இல்லை. அதே 6ஆம் நாள் அநேக விலங்குகளை அதே மண்ணினாலே ஆண்டவர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மாத்திரம் உண்டாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் இந்த சுவாசத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். இதுக்கு முன்னாடி 48ஆம் சங்கீதத்துல 148ல நம்ம பார்க்கிறோம், எல்லாமே ஆண்டவரை துதிக்க வேண்டும், எல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆனா நாம் இந்த சங்கீதத்தில் சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் காரணம் என்ன? இந்த சுவாசத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த சுவாசத்தை, ஆண்டவருடைய சுவாசத்தை நான் பெற்றிருக்கிறேன். எனவே நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதுக்கு எந்த விதமான விதி விலக்கு இல்லை. ஆண்டவருடைய சுவாசத்தை பெற்றிருக்கிறோம், எனவே நாம் துதிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருடைய கிரியைகளுக்காக, அவருடைய குணாதிசயத்தை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். இசை கருவிகளோடு சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர்மா நம்மளை நடத்துவாங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு கேட்ட சங்கீதத்தின்படியே நம் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து தயவை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீங்க ஜீவனையும் தயவையும் எனக்கு நீங்க பாராட்டி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொன்னாரே. நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த 50 நாளளவும் உம்மை துதிப்பதையும், ஆண்டவரே உம்மை நம்புவதையும், ஆண்டவரே உம்மை விசுவாசிப்பதை எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதிப்பையா. இன்னைக்கு கேட்டேன், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கிறேன்ப்பா. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை துதிப்பையா. உமக்காக வாழ்வையா. உங்க அன்பு அநேகருக்கு எடுத்து சொல்லுவையா. நீர் எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே,
சமூகத்தில் இருக்குது நம்முடைய பாக்கியம். பரிசுத்த ஆலயத்துல உம்மை துதிப்பேன், பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் சரீரத்துல உம்மை துதிப்பேன், இசையோடு உம்மை துதிப்பேன் சொன்ன சங்கீதக்காரன் தாவீது போல நானும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நானும் உம்மை துதிப்பையா. வசனம் தீவிரமா எனக்குள்ளே நடக்கட்டும். கர்த்தர் உதவி செய்யும், கர்த்தர் உதவி செய்யணும் கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே இரவும் பகலும் உங்க வேதத்தை தியானிக்கணும்ப்பா. ஆண்டவரே காலையில இருந்து உண்மை தேடணும்ப்பா, காலையில வேதத்தை தியானிக்கணும்ப்பா. ஆண்டவரே அது என்னுடைய ஆத்துமாவுக்கு இன்பம்ப்பா. ஆண்டவரே சொல்லி நீ கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டவர் 50 நாள் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைங்க வராம இருந்திருக்கிறாங்க. ஆன்லைன்ல எத்தனையோ பிள்ளைங்க இணைந்து இந்த தேவ செய்தியை கேட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கணும், அவங்களெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு ஐஸ்வர்யமோ கனமோ நிலையான பொருளும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். என் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட இருக்க போறதுக்காக ஒவ்வொரு விசுவாசிகளும் அதிகாலையில ஆண்டவரோடு என்கிற இந்த தேவ செய்தியில தேவனுடைய ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியா எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் 20 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், அந்த வாலிப பிள்ளைங்க, ஆன்லைன்ல இணைந்த வாலிப பிள்ளைங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வசனத்தை பிடிச்சு கொண்டு வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதான்னு சொன்னது போல இனி வரப்போற நாட்களை வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தை தியானித்து வசனத்தின் வழியில நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற போகிறதுக்கா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துல 50 நாளும் பாடின பிள்ளைங்க, துதிச்ச பிள்ளைங்க, இன்னைக்கு தேவன் தாமே இந்த மீடியாவில இணைந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூபுக்காக இன்னைக்கு பிரயாசப்பட்ட மகனை, அவரை விண்ணப்பம் எடுத்ததான சகோதரிய, ஆராதனை எடுத்த ஒவ்வொரு மகனையும் இன்னைக்காக இதுக்காக வேலை செய்த பாய் போட்ட பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த 50வது நாள் ஒரு பிரதிபலன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் நல்லா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 50 நாளும் டீ போறதுக்கு டீக்கு உதவி செய்த சகோதரி, டிவிக்கு பண தேவைகளை கொடுத்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு இந்த ஊழியத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரையா. நம்ம அடுத்தபடியாக இந்த 50 நாள் அளவும் எப்படியோ பலவீனம், எத்தனையோ சோர்வுகள் ஆனாலும் அருமையான ஊழியக்காரர் சிமியோன் பாஸ்டர் இந்த 50 நாள் அளவும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்து இந்த மாபெரும் தயவுக்காக ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு தெள்ள தெளிவா பேசுறதுக்கு கர்த்தர் அவர் மூலமாய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஊழியங்களையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி மனித பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே, நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறையா. என்னுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைங்க, ஆன்லைன்ல இணைந்த பிள்ளைங்க, எறையூர் ஆண்டவரே, பூந்தூர், சிறுவஞ்சூர், ஆரம்பாக்கம் ஆண்டவரே, இத்தனை சபைகளும் ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல இணைந்து தேவ செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் ஒப்புக்கொள்ளுகிறையா. ஆண்டவரே அதிகாலையில உங்க சமூகத்துல வந்து காத்திருந்தாங்கப்பா. அதிகாலையில அவர் சகாயம் செய்வார்னு போட்டு இருக்குதையா. அதிகாலையில தேடுகிறனை கண்டடைவான்னு போட்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நீர் ஆண்டவர் அதிகாலையில தட்டி எழுப்பி நீங்க கன்னிமானை நாவை கொடுத்து ஆண்டவர் அதிகாலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தது போல ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவ வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து இன்னைக்கு நடத்தினதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபம் இதோடு நின்று போகாம எல்லா சபைகளிலும் அதிகாலையில ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஆத்மா பாரமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புங்கப்பா. சபையில வந்து அதிகாலையில ஜெபிக்கிறையா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையில ஆண்டவரே ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தையை போட்டு இந்த பாரத்தை போட்டு அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுங்கப்பா.
செய்யுங்கப்பா. ஆண்டவரே 24 மணி நேரமும் இந்த சபையில ஜெபசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. துதி கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஓ 24 மணி நேரம் தேவ பிரசன்ன சபையில ஒவ்வொரு பிள்ளைகளை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே படியேற்பாட்டு காலங்களிலே ஆசரிப்பு கூடாரத்துல விளக்கு அணையாது இருந்தது போல எங்களுடைய சபையில 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக, எழுப்புவீராக, எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த 3 ஆண்டா இந்த அதிகார ஜெபத்தை எங்களுக்கு வைக்க உதவி செஞ்சீங்க. நாங்க அந்த பிரதிபலனை பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தெருக்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. அநேக ஆண்டவரே சகோதரிகளை சந்தித்து இருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு தியானிச்சு அவங்க இருதயத்துல அசப்போட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அருமையான ஊழியக்காரருக்கா நாங்க மறுபடியும் வருகிறோம்ப்பா. ஒரு வீசை கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் இஸ்ரவேலுக்கு காவலாளியா அவரை நீங்க முன்குறிச்சிருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவரை முன்குறிச்சிருக்கிறீங்கப்பா. இன்னும் அநேக பிள்ளைகளை ஊழியக்காரராய் எழுப்புகிற அந்த அபிஷேகத்தை அவருக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் அநேக வேதத்தில் உள்ள ஆண்டவரே மறைப்பொருட்களை கணிக்கலை ஊழல்களை ஆண்டவரை எடுத்து உரைக்கிற அந்த அபிஷேகத்தை அவருக்குள்ள கொடுங்கப்பா. இன்னும் வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே வெங்கல கதவை உடைச்சு இருப்பு தாப்பால முறிச்சு அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்கிற ஆண்டவரே இந்த கிருபை அவருக்கு தாங்கய்யா. உங்களுடைய அதிசயத்தை பார்க்கிற ஆண்டவரே மனக்கண்கள் அவருக்கு தெரியுங்கப்பா. இன்னும் வேதத்தில் உள்ள மகத்துவத்தை அநேகருக்கு எடுத்து சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவர் நடத்துற பைபிள் கிளாஸ் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இதுல படிக்கிற பிள்ளைங்க ஒருத்தவங்க கூட ஊழியம் செய்யாத போக கூடாதுப்பா. எல்லாமே ஊழியத்தை செய்யணும்ப்பா. எல்லாமே வேதத்தை சுமந்து ஆண்டவரே எதிர்காலத்துல அவங்க ஊழியத்தை செய்யணும்ப்பா. ஏதோ படிச்சல்லப்பா ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையை நாயகன் கடந்து போய் ஆண்டவரே தனக்கு கொடுத்த விடுதலையை மற்றவங்களுக்கு ஆண்டவரை எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த உங்க கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும், உங்க பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கட்டும், உங்க மகிமை அவர்களோடு கூட இருக்கட்டையா. நீ கூட இருந்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர்.
இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை